வணக்கம். நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் சூசன். இன்றைக்கான டாபிக் என்னென்னா பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். காமனாக லோ பேக் பெயின் இருக்கும். அதாவது லோ பேக்னால் நம்ம உட்கார்ற இடத்துல ஒரு பெயின் இருக்கும். நம்மளோட பட்டாக் ஏரியாவில் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் நம்மளோட பின்னாடி தை லெக் வரைக்கும் காஃப் மசில்ஸ் வரைக்கும் அந்த பெயின் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெயின் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்க முடியல, ஓட முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயின் எதனால் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம், அதாவது பைரிஃபார்மஸ் அப்படின்ற ஒரு மசில் வந்து நம்மளோட லோவர் பேக்கில், அதாவது நம்மளோட அந்த சேக்ரம் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட தை போன் ஃபீமரில் வந்து அது இன்சர்ட் ஆகுது. அது பேர் பைரிஃபார்மஸ். அந்த மசில் பேர் பைரிஃபார்மஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைரிஃபார்மஸ் மசிலுக்கு பேக் சைடில் சயாட்டிக் அப்படின்ற ஒரு நர்வ் வந்து பாஸ் ஆகுது. இந்த நர்வ் வந்து நம்மளோட லோவர் ஸ்பைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த மசில் வழியாக மசிலுக்கு பின்னாடி அது க்ராஸ் ஆகி அது கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்மளுடைய பாதம் வரைக்கும் கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த பைரிஃபார்மஸ் மசில் எப்போல்லாம் டைட் ஆகுதோ அந்த நர்வை வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணுது. அந்த நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நர்வ் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுவோம் அந்த ஏரியா, அந்த ரீஜன்லாம் நமக்கு பெயின் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தை, சில பேருக்கு சிலருக்கு அந்த லோக்கலைஸ்ட் அந்த இடம் மட்டும் பெயின் இருக்கும். அந்த பெட்டாக் ஏரியா, நம்ம உட்கார்ற ஏரியாவில் மட்டும் பெயின் இருக்கும். சிலருக்கு வந்து தைஸில் பெயின் இருக்கும். சிலருக்கு காஃப் மசில் வரைக்கும் அந்த பெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சிலருக்கு வந்து நம்னஸ் இருக்கும், டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், உட்காந்தா சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் பைரிஃபார்மஸ் மசில் டைட்னஸ்னால அந்த நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுது, அதனால் பெயின் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மசில் ஏன் டைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்குது, இப்போ லாங் சிட்டிங், இல்லைனா ரொம்ப நேரம் இந்த நம்ம டெய்லர்ஸ், டிரைவர்ஸ் இவங்களாம் ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துல ஒரே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மசில் டைட் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த மசிலுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அந்த மசில் வந்து டைட் ஆகுது. சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில், இல்லை சில ஒபீஸ் பேஷண்ட், இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் அந்த பைரிஃபார்மஸ் மசிலுக்கு நம்ம கொடுக்கும்போது மசில் வந்து டைட் ஆகுது. சிலர் வந்து ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணுவாங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு. அப்புறம் அன்ஈவன் சர்ஃபேஸில் உட்காடுறது, இல்லைனா அன்ஈவன் சர்ஃபேஸில் நடக்கிறது, இல்லை ரன் பண்ணுறது, அப்போ கூட அந்த மசில் வந்து சடனாக டைட் ஆகும். அன்ஈவன் சர்ஃபேஸில் உட்காருவாங்க சிலர். யூஸ்வலாக அது வந்து வேலட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். நிறைய மென் வந்து பேக் பாக்கெட்டில் வேலெட்டை வச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடு அப் அண்ட் ஒரு சைடு வந்து டவுனாக இருக்கும். ஸோ அன்ஈவன் சர்ஃபேஸில் அவங்க உட்கார்றதுனால ஸோ இது வந்து வேலட் சிண்ட்ரோம் கூட சொல்லுவோம். அப்புறம் கிராஸ் லெக், ரொம்ப நேரம் கிராஸ் லெக் போட்டு உட்காரதுனால, இப்படி இந்த மாதிரி சில இந்த பொசிஷன்ஸ்னால அந்த மசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால அந்த மசில் டைட் ஆகுது. ஸோ இதனால தான் அந்த பெயின் வருது. ஸோ இப்போ வந்து அக்யூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5 டேஸில் 1 வீக்கில் அந்த பெயின் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட் தெரப்பி, ஒரு ஐஸ் இல்லைனா ஒரு மசாஜ் இந்த மாதிரி பண்ணி அதை ரிலீஃப் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் இருக்குது, மோர் தேன் 10 டேஸாக எனக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் தெரப்பியில் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக நம்ம செய்யும்போது கிராஜுவலாக நம்ம அந்த மசில் டைட்னஸ் வந்து ரிலீஸ் ஆகி பெயின் ரிலீஃப் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். டெய்லி இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது, ஒரு சிம்பிளாக நான் கொஞ்சம் ஃபியூ எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் நான் டீச் பண்ணுறேன். இதை எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்க்கான எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சிம்பிளாக ஒரு 3 எக்ஸசைஸும் 3 ஸ்ட்ரெச்சஸும் ஒரு 2 ஸ்ட்ரெங்தனிங்கும் நான் டீச் பண்ணுறேன். நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷனில் நம்ம படுத்துக்கணும். இப்போது எந்த சைடு, இப்போ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைட் பெயின் அப்படின்னா லெஃப்ட் சைட் லெக்கை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி 2 ஹேண்டால் ஜஸ்ட் நம்ம டுவார்ட்ஸ் யுவர் செஸ்ட் வந்து நல்லா புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு ஹோல்ட் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 செட்ஸ் 3 டைம்ஸ் இது பண்ணணும். இது ஃபஸ்ட் ஒன். இப்போது செகண்ட் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அகெயின் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம், லெஃப்ட் சைடில் பெயின் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு பெண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை ஜஸ்ட் இப்படி க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த நீ ஜாயிண்ட் இப்படி பெண்ட் பண்ணி இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு 2 ஹேண்ட்லையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் புல் பண்ணணும். டுவர்ட்ஸ் உங்கள் செஸ்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் புல் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஏரியா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் தெரியறதுனால பெயின் நல்லா ரிலீஃப் ஆகிறத பார்ப்பீங்க நீங்கள்.
இதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ தேர்ட் ஸ்ட்ரெச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட் பெயின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை பெண்ட் பண்ணிவிட்டு இந்த காலை இதே மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு 2 கையாலையும் ஹோல்ட் பண்ணி நல்லா புல் பண்ணணும். டுவர்ட்ஸ் உங்கள் செஸ்ட்டுக்கு புல் பண்ணிவிட்டு சேம் ஹோல்டிங் டைம் 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம க்ளூட்ஸோடு சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட டைட்டான மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி blood flow இம்ப்ரூவ் ஆகும், blood circulation இம்ப்ரூவ் ஆகி பெயின் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் சைட் லைனில் நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு எந்த சைடு வீக்காக இருக்குது பெயினாக இருக்கோ அந்த லெக் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி இப்படி படுத்துக்கோங்க. ஜஸ்ட் காட்டை விட்டு கொஞ்சம் எண்டில் படுத்தா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ். இது மாதிரி 10 ரெப்பிட்டேஷன்ஸ். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பைரிஃபார்மஸ் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நமக்கு பெயின் குறையும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி 10 ரெப்பிட்டேஷன்ஸ். இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணால் போதும். 3 செட்ஸ் பண்ணால் நல்லா நம்மளோட பேக்கில் இருக்கிற அந்த பைரிஃபார்மஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். இது ஒரு ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். இன்னொரு எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதேமாரி சேம் சைட் லைங் ரிலாக்ஸ்ட் பொசிஷன். இப்போ இந்த 2 நீயும் நல்லா ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் படுத்துட்டு இந்த 2 நீயும் ஜஸ்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுட் 2ம் சேர்ந்து இருக்கட்டும். சேர்ந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ். போத் தைஸும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது நம்மளோட இங்கே இருக்கிற பைரிஃபார்மஸ் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதே மாதிரி 10 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொதுவாக இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு படுத்தோன்னா வேறு எங்கேயாவது நமக்கு பெயின் வரும். ஸோ ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் இதுமாதிரி நம்ம பண்ணி ரிப்பீட்டடாக பண்ணும்போது அந்த பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்லேருந்து கட்டாயம் நம்ம க்யூர் ஆகலாம். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் 10 ரெப்பிட்டேஷன்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது இந்த பெயின்லேருந்து சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ. திரும்பவும் வேறு ஒரு டாப்பிக்கோடு திரும்பவும் சந்திக்கலாம்.